ஜூன் 20த் பாப்பாவோட பர்த்டே. அன்னைக்கு அவளோட ஸ்பெஷல் டேன்றதுனால, எங்க மாமா வீட்டுக்கும், அம்மா வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு பெரியவங்க கிட்ட எல்லாம் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வருவோம். நாங்க வீட்ல இருந்து ஒரு 4 மணி போல தான் கெளம்புனோம். பாப்பா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு பர்த்டே தானே எப்ப கிஃப்ட் வாங்கி குடுப்பீங்கன்னு தான் சொல்லி கேட்டுட்டு இருந்தா. பாப்பாவோட பர்த்டே அவுட்ஃபிட் பட்டு பாவாடை சட்டை. எவ்வளோதான் மாடர்ன் ட்ரெஸ் இருந்தாலும் பட்டு பாவாடை சட்டை ஒரு தனி அழகு தான். ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு கேக் கட்டிங் முடிச்சுட்டு பெரியவங்க எல்லாரும் கிஃப்ட் குடுக்குறாங்களோ இல்லையோ, குழந்தைங்களுக்கு கையில காசு குடுப்பாங்க. பாப்பா இன்னைக்கு என்கிட்ட நெறைய காசு இருக்குமா, நம்ம இத வச்சே எனக்கு கிஃப்ட் வாங்கிடலாம் என்னன்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்க அங்க கேக் கட்டிங் முடிச்சுட்டு, அப்புறமா மாமா வீட்ல கட் பண்றதுக்காக இன்னொரு கேக் ஆர்டர் குடுத்துருந்தோம். அத வாங்கிட்டு வரப்போ அவள கடைக்கு கூட்டிட்டு போயிருந்தோம். அவளுக்கு புடிச்ச மாதிரி ஒரு டாய் வாங்கிக்கிட்டா. இன்னைக்கு காலையிலேருந்து பாப்பா ஒரே எக்ஸைட்மெண்ட்டா தான் இருந்தா. அது கிஃப்ட் வாங்கி குடுத்ததுக்கு அப்புறமா சொல்லவே வேணாம். ஒரே ஜாலி தான். அடுத்து மாமா வீட்டுக்கு வந்து அங்கேயும் ஒரு கேக் கட் பண்ணியாச்சு. பாப்பா அவளோட பர்த்டே வரதுக்கு முன்னாடியே வீட்ல எல்லார்கிட்டயும் எனக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அதனால அன்னைக்கு நைட் அவள கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு புடிச்ச மாதிரி கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாமும் வாங்கி குடுத்துருந்தாங்க. அன்னைக்கு டே ரொம்ப ஹேப்பியா போச்சு. நாளைக்கு இன்னும் விளாக்ல பார்க்கலாம். பாய்.